எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு உணவே அமிர்தம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு மேகலை கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கான பதிவு தான் இது. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியான சூப்பரான பிரியாணி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இந்த பிரியாணி எப்படி செய்யணும்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு மசாலா அரைச்சிடலாம். இது எல்லாமே 1/4 கிலோவுக்கு உண்டான அளவு தான். ஒரு துண்டு பட்டை, ஒரு சின்ன பிரிஞ்சி இலை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 3 முந்திரி பருப்பு, ஒரு சின்ன துண்டு ஜாதிக்காய், ஒரு 1/2 இது அன்னாச்சி பூ, ஒரு மராட்டி மொக்கு, கல்பாசி, 2 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு. இது எல்லாத்தையும் நம்ம இப்போ ட்ரையாக அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கலாம். 5லேருந்து 6 பூண்டு பல், 5லேருந்து 6 வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி நிறையா புதினா. இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம செய்கிறத பார்த்துடலாம். கொஞ்சமாக ஆயில் ஊற்றுறேன், ஒரு 2 ஸ்பூன். ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணுறேன். காஞ்சிருச்சு. நம்ம 2 பிரிஞ்சி இலை மட்டும் நான் போட்டுக்கிறேன். வேறு ஒன்றும் போடலை, ஏன்னா எல்லாமே நம்ம அரைச்சிட்டோம். அதனால நான் எதுவுமே போடலை. வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான். வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமாக நான் உப்பு சேர்க்குறேன். நல்லா கோல்டன் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ வெங்காயம் கோல்டன் ஆயாச்சு. கரிஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துடலாம். இப்போது இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஒன்று நம்ம சேர்க்கும் போது அது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும், அதோட டெக்ஸ்சரும் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். 1/4 கிலோ மட்டன் தான் நான் எடுத்திருக்கேன். மட்டனை போட்டுட்டு 2 நிமிஷம் நம்ம அதை திருப்பி விட்டுக்கலாம். 2 நிமிஷம் குக் ஆகிடுச்சு. நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச மசாலா, இதை நம்ம அரைச்ச எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதிலே தண்ணி இருக்கும். மட்டன் வேகட்டும். நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். இடையில திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மட்டன் நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம அரிசிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த டம்ளரில் 2.5 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். இதில் 3.25, 1க்கு 1.5ங்கிற கணக்கில் நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ தண்ணி சேர்த்தாச்சு. கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம தயிர் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக பிழிஞ்சுக்கோங்க. இந்த தண்ணி கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு தண்ணி. நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். நான் சீரக சம்பா அரிசி தான் எடுத்திருக்கேன். தலப்பாக்கட்டு பிரியாணினாலே சீரக சம்பா அரிசி தான். இது நான் ஒரு 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் சுண்டட்டும். அதுக்கப்புறமா நம்ம தம்மில் போட்டுக்கலாம். அப்பப்போ கிளறி விடுங்க. தண்ணி சுண்டும், அடி பிடிச்சிடாமல் கிளறி விடுங்க. தண்ணி சுண்டட்டும், பார்ப்போம். இப்போ தண்ணி நல்லா சுண்டிருச்சு. லைட்டாக தண்ணி இருக்கும் போது நம்ம இப்போ தம்மில் போட போகிறோம். 4 புதினா மட்டும் மேலே தூவிக்கிறேன். ஏற்கனவே நான் அரைச்சி போட்டதுனால எதுவும் நான் சேர்க்கலை. இப்போ ஒரு வாழை இலை வச்சுக்கோங்க. வாழை இலை வச்சிங்கன்னா ஒரு வாசமாக இருக்கும். உங்கள் கிட்டே இல்லைன்னா விட்டுருங்க.
மேலே ஒரு மூடி வச்சு தம்மில் போட போகிறோம். நான் வந்து மாவு வச்சு தம்மில் வைக்க போகிறேன். அந்த சூடு வெளியேறாமல் இருக்கிறதுக்காக நான் மாவு வைக்கிறேன். நீங்கள் மேலே சுடு தண்ணி வச்சாலும் ஓகே, இல்லை அடியில் தோசைக்கல் வச்சாலும் ஓகே. உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் தம்மில் வச்சுக்கோங்க. நான் வந்து க்ளே பாட்டுங்கிறதுனால ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் வைக்கிறேன். நீங்கள் வந்து பாத்திரத்தில் பண்ணாக்கா 15 to 20 மினிட்ஸ் வைங்க. இதில் ஹீட் அதிகமாக இருக்கும், அதனால் 10 மினிட்ஸு. முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் க்ளே பாட்டில் பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம என்ன பாத்திரம் உபயோகப்படுத்தலாம் சமையலுக்கு அப்படிங்கிற லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வந்து க்ளே பாட்டு தான் இருக்குது. அதனால் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் அப்படியே நான் சிம்மில் வைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு. ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. குழையாமல் அப்படியே இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோதான் நம்மளோட பிரியாணி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.